கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தானியோரோடு 5 நிமிடங்கள் இந்த சிந்தனை தொகுப்புக்கு மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். அந்தோனியாருடைய இளமை பருவத்தையும் குழந்தை பருவத்தையும் அவர் எப்படி ஆன்மீகத்தில் தழைத்து சிறந்து விளங்கினார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க கேட்டோம். 1219 ஆண்டு அவர் அகுஸ்தின் சபையில் ஒரு குருவானவராக இருக்கிறார். அவர் இருக்கிற அந்த மடத்திற்கு பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த 5 துறவிகள் வருகிறார்கள். அவர்களுடைய பெயர் அருட்தந்தை பெராடு, அருட்தந்தை பீட்டர், அருட்தந்தை அட்ஜிதாஸ், அருட்தந்தை ஒக்ரீசியூஸ், அருட்தந்தை ஒட்டோ. இவர்களை சந்திக்கிற போது அந்தோனியார் அவர்களிடத்தில் உரையாடுகிறார். அவர்கள் வாழ்க்கை முறை, அவருடைய அமைப்பு, அவருடைய சவாலான காரியங்கள், சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு அவர்களோடு மனம் விட்டு பேசுகிறார். அந்த சூழ்நிலையிலே அந்தோனியாருக்கு புரிகிறது, இந்த அகுஸ்தின் சபையில் ஜெபிப்பது தான் முக்கியம், அது நம்ம வெளியில போக முடியாது, இங்கிருந்து வேத சாட்சியாய் ஆண்டவருக்கு மரிக்கிற பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள் விதைக்கிறது. அந்த 5 அருட்தந்தையர்களோடு அவர் பேசிய போது அவருடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய எடுத்துக்காட்டான காரியங்கள் இவரை தொட்டுச்சு. அப்போ ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, கால் விதின் அ கால், தேவ அழைத்தலுக்குள் ஒரு தேவ அழைத்தல். இந்த சபையிலிருந்து இதை செய்வது சிரமம் என்று யோசித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அடுத்த 5 மாதங்களில் ஒரு அதிர்ச்சி செய்தி வருது. மொரோக்கோவில் மரித்த அந்த 5 பிரான்சிஸ்கன் துறவியர்களுடைய உடல்கள் வெள்ளி பெட்டியில் வைத்து போர்த்துகீசுக்கு மரியாதை செய்வதற்காக அனுப்பப்படுவதாக சொன்னார்கள். அந்த உடலை அவர் பார்க்கிற போது ஒரு ராஜ மரியாதையோடு அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அரசி அவர்கள் வந்து இந்த அகுஸ்தினார் மடத்தில் தங்குகிற போது, அரண்மனையில் வந்து தங்க அழைப்பு கொடுத்த போது, இது எங்களுக்கு முரணானது, நாங்கள் எளிமையிலும் தரித்திரத்திலும் வாழ விரும்புகிறோம், அதனால் வசதிகளை அல்ல என்று சொல்லி புறக்கணித்து அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை தொடப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் அந்தோனியார் அந்த 5 வேத சாட்சிகளின் உடலை பார்க்கிற போது தனக்கும் இப்படி ஒரு பாக்கியம், தனக்கும் இப்படி ஒரு பேரு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வெள்ளை நிற உடை சபையின் நிற உடைக்கு மாற ஏங்குகிறார். அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய மூத்த அருட்தந்தையர்களின் வல்லமையான வழிநடத்தலினால் சபையை மாறுகிறார். எந்த இடத்தில் மொரோக்கோவில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ, கொடூரமாய் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்களோ, அந்த இடத்திலேயே பணி செய்வதற்குரிய பாக்கியத்தை கோயம்பராவில் இவர் பெற்றுக்கொள்கிறார். 1220 இவர் கிளம்பி செல்லுகிற போது இறைவனுடைய திட்டம் வேறாக இருக்கிறது. எரேமியா 29:11, உனக்கென நான் வைத்திருக்கும் திட்டம் நன்மை தரக்கூடியது, அது கேட்டினை ஒரு காலம் உனக்கு கொண்டு வராது. புரியல, போய் ஆப்பிரிக்காவில் இறங்குனதுல இருந்து உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லாதவர் அவரால் தீவிரமாக ஆர்க்கமாக அந்த பணிகளை செய்ய முடியல. அந்த சூழ்நிலையிலே கொஞ்ச நாட்கள் பார்த்துட்டு மீண்டும் திரும்பி அனுப்பிச்சுடுறாங்க. அப்படி அனுப்பப்படுகிற போது சிசிலியில் வந்து இத்தாலியில் அவர் இறங்குகிறார். அவர் இறங்குகிற போது ஒரு சாதாரண குருமடத்தில் ஒரு எளிய பணி அவருக்கு தரப்படுகிறது. அந்தோனியாருடைய மகிமை என்னன்னு தெரியாது, அவர் இறை வார்த்தை எவ்வளோ வாஞ்சையோடு வாசிப்பாருன்னு தெரியாது, அவருடைய நிலை என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல சாதாரண ஒரு சோம்பாயி போல அந்த கிச்சனை பார்த்து கொள்கிற பொறுப்பு, இன்னும் சிறப்பாக அந்த பாத்திரங்களை கழுவுகிற ஒரு எளிய தாழ்ச்சி நிறைந்த பொறுப்பு அந்தோனியாருக்கு கொடுக்கப்பட்டது. அந்தோனியாருக்கு அப்போ புரியல, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்னு அவர் இது பண்ணலை. இது இறைவனுடைய திட்டம், அன்னை மரியாதை போல ஏதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படி ஆகட்டும்னு சொல்லி அந்த எளிய பணியையும் திறம்பட ஆத்மார்த்தமாய் செய்தார். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நற்கரண முன்னால் உட்கார்ந்தாரு. இறை வார்த்தையை அதிகமாய் வாசித்தார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான ஒரு கருவியாக இருந்தார். அன்னை தெரசா அடிக்கடி சொல்லுவாங்க, ஐ எம் கால்டு நாட் டு பி சக்சஸ்ஃபுல் பட் டு பி ஃபெய்த்ஃபுல். அப்படிப்பட்ட வார்த்தை அந்தோனியாருக்கு மிக அழகாய் பொருந்தும். பெரிய பெரிய சாதனைகளை செய்ய அல்ல, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் விசுவாசமாய் இந்த நிலையிலும் இருக்க விரும்புகிறேன் என்று வாழ்ந்தார்.
நேசிக்கிற தெய்வமே, இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் தடமாறுகிற போது உன் திருக்கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். வல்லமையாய் அவர்களை வழிநடத்தட்டும், ஆசிர்வதிக்கட்டும். அந்த வேத சாட்சிகளுடைய வாஞ்சையாய் இருந்தது போல எங்களுடைய உள்ளங்களிலும் இந்த இயேசுவுக்காய் எங்கள் ஆன்மாக்களை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க ஞானத்தை தாரும், வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.